ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு புதிய நாள் நம்முடைய இயேசுவினுடைய வார்த்தைகளை தியானிக்க வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் பிரகாரத்திலே காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றீரே. அன்றைக்கு இஸ்ரவேலர்களை ஆகாயத்து மன்னாவினால் 40 வருஷங்கள் போஷித்தது போல இன்றைக்கும் உம்முடைய இனிமையான வசனத்தினால் அனுதினமும் நாங்கள் பலப்படும்படியாக எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய பசியிலிருந்து தாகத்திலிருந்து தீர்க்கப்பட்டு நாங்கள் திருப்தியாகும்படி உம்முடைய அன்பின் வார்த்தைகள் எங்களுக்கு தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உண்மையிலே களைத்து போனவர்களுக்கு கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீரை கொடுத்தால் வெயில்ல வந்தவர்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அதுபோல நாம இந்த உலக காரியங்களால சோர்ந்து போய் நொந்து போன நிலைமைகளிலே நமக்கு ஆறுதலை உண்டாக்குகிறது, நமக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உண்டாக்குவது நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள். எவ்வளவு பேர் நீங்க தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கிரமமாய் தியானிக்கிறீர்கள், கேட்கிறீர்களா என்று கேட்கலங்க. கேட்கிறோம் கேட்கிறோம் என்று அநேகர் சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்கிறீங்க? கேட்டதை மனதில் வைத்துக் கொண்டு தியானிக்கிறீங்களா? இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் இலை உதிராமல் தன் காலத்தில் தன் கனியை தரும் மரத்தை போல் இருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வசனம் இருதயத்தின் உள்ளே செல்வது இல்லை. இயேசு ஆண்டவர் விதைக்கிறவனின் ஊமையை சொன்னபோது 4 விதமான நிலங்களை குறித்து சொன்னார். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். சிலது வழி அருகே விழுந்தது. அங்கே எல்லாரும் நடந்து நடந்து அந்த இடமே கொஞ்சம் கடினமா இருக்கும் பாருங்க. அங்கே அந்த விதை உள்ள போகாது. ஆகவே வானத்து பார்வைகள் வந்து அவைகளை கொண்டு போய்விட்டது. ஒரு சிலர் இதே போலதான் அவங்க வசனம் கேட்கிறார்கள், ஆனால் அது மனசுக்குள் போகாததினால் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அவைகளை கொண்டு போய்விடுது. இன்னும் சில விதைகள் பாறையான இடத்தில் விழுந்தது. அங்கே மண் ஆழமா இராததினால் அது விதைகள் முளைக்குமானால் வெயில் பட்டவுடனே வாடி போகும். இப்படி ஒரு சிலர் வசனம் கேட்கும் போது எனக்கே இந்த வசனம் என்று சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வசனத்து நிமித்தம் சின்ன கஷ்டமோ பாடுகளோ வந்தால் அவங்க இடரல் அடைவாங்க. சிலது முற்களில விழுந்தது. அந்த முற்கள் வளர்ந்து அந்த செடியை நசுக்கி போட்டதாம். ஐஸ்வர்யம், மயக்கமும் உலக கவலையும் வசனம் கேட்பாங்க, இது உண்மை என்பாங்க. ஆனால் இந்த உலக சம்பந்தமான ஆசைகளிலிருந்து ஈர்ப்புகளிலிருந்து விடுதலை இல்லாமல் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நெருக்கப்பட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி பொறுமையோடு கனி கொடுப்பாங்க. 30, 60, 100 மடங்கு பலன் கொடுப்பார்கள் என்று இருக்கு. அதனாலதான் வசனத்தை கேட்க இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லுவார்? கேட்பது எல்லாரும் கேட்பார்கள், ஆனால் எல்லார் இதயத்திலும் அந்த வசனம் பலன் கொடுப்பதில்லை. அதற்குதான் தேவனுடைய வசனம் சொல்லுது, ஓசியாவின் புத்தகம், இதுவரைக்கும் பண்படுத்தாத உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். இதுவரை என்றைக்கும் பண்படுத்தாத உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலங்களை பார்த்திருக்கிறீங்களா? பாழ் நிலங்கள் என்பாங்க. அது கற்கள் பாறைகளால் நிறைந்து உலர்ந்து மண் கட்டியாகி எவ்வளவு டிரைனஸ் அங்கே பார்க்கிறோம், உலர்ந்த தன்மையை பார்க்கிறோம். ஒரு விவசாயி அப்படிப்பட்ட நிலத்திலே விதைக்க நினைத்தால் முதலில் அந்த நிலத்தை பண்படுத்துவான். கலப்பையாலே வரி வரியாக உழுது கற்களும் பாறைகளும் எடுத்து போட்டு தண்ணீர் பாய்ச்சுவான். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பண்படுத்துங்கள், நானோ உங்கள் மீது நீதியின் மழையை பொழிய செய்வேன். ஒரு முறை பாருங்க, ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்.
கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை நீங்கள் தேட இது காலமாக இருக்கிறது. இருதயத்தை பண்படுத்த வேண்டும், பரீட்சிக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். இருதயத்தை ஆயத்தப்படுத்தினால் தேவன் தன்னுடைய நீதியின் மழையை பெய்ய செய்வாராம். விளைச்சல் வர வேண்டுமானால் நிலம் சரியா இருந்தால் மாத்திரம், விதை சரியா இருந்தால் மாத்திரம் போதாது, நல்ல தண்ணீர் பாய்ச்சப்படணும். தண்ணீர் இல்லை என்றால் நிலங்கள் உலர்ந்து போய்விடும். இன்றைக்கும் கூட இதே காரியத்தை நம்மை சுற்றி இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வேலை நீங்க செய்யுங்கள், நீங்கள் மனஸ்தாபப்படுங்கள், நான் உங்களை நீதியின் மழையினால், என் ஆசீர்வாதத்தின் மழையினாலே உங்களை நிரப்புவேன். ஒருமுறை ஆண்டவர் சமாரியாவின் வழியாய் போக வேண்டியிருந்ததாம். ஏனென்றால் அங்கு ஒரு வறட்சியான நிலையை பார்க்கிறார். அங்கு யாக்கோபின் கிணறு ஒன்று இருக்கிறது. ஊரார் எல்லாருக்கும் அந்த கிணறு தண்ணீரே ஆதாரமா இருக்கிறது. ஆனால் நண்பகல் வேளையில ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் எடுக்கும்படி அங்கே வந்தாள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவளுக்காய் அங்கே இருந்ததாக, அவளுக்காகவே அங்கே எதிர்பார்த்ததாக, அவளுடைய தாகத்தை தீர்க்கவே, அவளுடைய நிலையை மாற்றவே, வறட்சியான அவள் வாழ்க்கையில நீதியின் விளைச்சல் உண்டாக்கும்படியாக விரும்பினார். கொஞ்சம் தாகத்துக்கு தான் என்று ஆண்டவர் கேட்டபோது, நாங்க சமாரியர், நீங்க யூதர்களே, என்னை தாகத்துக்கு கேட்கிறீர் என்ன என்றாள். உன்னை தாகத்துக்கு தா என்று கேட்டவர் யாரோ, நீ உண்மையிலே அறிந்தால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரின் ஊற்றை தருவார், ஜீவ தண்ணீரை தருவார் என்ற போது, நீர் எங்கள் யாக்கோபை விட பெரியவரா? இந்த யாக்கோபின் கிணறிலே, இந்த பகுதிக்கு எல்லாம் தண்ணீரை கொடுக்கிற இந்த கிணறை விட நீர் தருகிற தண்ணீர் பெரியதா என்று கேட்டபோது, இந்த தண்ணீரை குடிக்கிறவன் தாகமடைவான், நான் தருகிற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றைக்கும் தாகமாயிரான். ஒரு முறை வாசிக்கலாம் பாருங்க. யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய இவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவார். இயேசு சொன்னார், நான் தரும் தண்ணீரை குடிக்கிறவன் என்றைக்கும் அவன் தாகமாயிரான். பாருங்க, எப்பொழுதுமே அந்த தரிசனம் என்பது அது மழைக்காக காத்து கொண்டு இருக்கும். மழை பெய்யாததினாலே அது அப்படியே உலர்ந்து கல்லு போல ஆகியிருக்கும். அது எதற்கும் உதவாததாய் மாறிவிடுகிறது. இன்றைக்கு மனிதன் உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறான். உற்சாகம் இல்லாதவனாய் நம்பிக்கை அற்று இருக்கிறான். சோர்ந்து போகிறான், புலம்புகிறான், அசந்து கொள்கிறான், வாழ்க்கையை வீண் என்று நினைக்கிறான். அதில் திருப்தி அடைவதற்காக எங்கெங்கேயோ சமாதானத்திற்காக தேடுகிறான். இந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில திருப்தியற்றவளா இருக்கிறாள். தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறாள். தான் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் தன் வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லைங்க. ஆகவே ஆண்டவர் இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் அவளுடைய கண்களை திறக்க அவளோடு பேசும்பொழுது, நான் ஜீவ தண்ணீரை தருவேன் என்றால் எனக்கு தாங்கையா, நான் அடிக்கடி இந்த கிணறுக்கு வந்து தண்ணீர் சிந்த அவசியம் இல்லாமல் ஜீவ தண்ணீரை தாரும் என்றால் ஆண்டவர் உன் கணவரை கூட்டிக் கொண்டு வா என்றார். அவள் ஒரே வார்த்தையில சொன்னால், எனக்கு கணவர் இல்லையே என்றால். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு 5 கணவர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உன் கணவன் அல்ல என்ற போது அவள் ஆச்சரியப்பட்டாள். அவளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்திற்காக 1, 2, 3, 4, 5 கணவரை மாற்றிவிட்டாள். இவனிடத்தில் பணம் இருக்கிறது, நல்லது என்று நினைத்தால் சமாதானம் கிடைக்கல. இவன் அழகா இருக்கிறான், நல்லது என்று நினைத்தால் திருப்தி இல்லை. இவனுக்கு தசை பலம் உண்டு என்று நினைத்தால் அவனோடு கூட அவளுக்கு மன திருப்தி இல்லை. மாம்ச இச்சைகள் ஒரு மனுஷனை உண்மையான திருப்திக்கு நேராக நடத்தாது. அநேகர் இன்றைக்கு காம தாகத்தோடு இருக்கிறாங்க. அநேகர் இன்றைக்கு பண தாகத்தோடு
போராடி கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் பண ஆசை போகாது. எவ்வளவு அருவருப்பான நிலைக்கு இறங்கினாலும் அந்த காம புத்தி போகாது. ஏன் அப்படி? அவங்க வாழ்க்கையில எங்கே திருப்தி என்று தேடுகிறாங்க, எங்கெங்கேயோ அலைகிறார்கள். ஆனால் உண்மையான திருப்தி, சந்தோஷ, சமாதானம் இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படும் போதே, பாவ மன்னிப்பை பெறும்போதே நாம மன திருப்தியோடு வாழ முடியுங்க. இதுவே ஏற்ற நேரமாகவே இதுவரை என்றைக்கும் பண்படுத்தாத உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, நம் இருதயத்தை ஒருமுறை பண்படுத்தினால் எவ்வளவு கடினமாகிவிட்டதோ, எவ்வளவு குப்பைகள் சேர்ந்து போய் கிடக்கிறதோ, எவ்வளவாய் உலர்ந்த நிலைமையில் நாம் இருக்கிறோமோ, எதற்காகவோ ஏங்கிக் கொண்டு அது கிடைக்காமல் திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருமுறை யோசித்து பார்த்தால், ஆண்டவரிடத்தில் நம்ம நிலையை சொல்லிக் கொண்டால், நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய பசியை தீர்க்கக்கூடிய ஆண்டவர், நமக்கு மன திருப்தியும் சமாதானத்தையும் தரக்கூடிய ஆண்டவர், நமக்காக பின்மாரியை பொழிய செய்வேன் என்றார், நீதியின் மழையை பொழிய செய்வேன் என்றார், ஜீவ தண்ணீரை தருகிறேன் என்கிறார். நம்முடைய சரீரத்தில் 60% தண்ணீரே இருக்கிறதாம். இந்த தண்ணீரால் தான், அந்த தண்ணீர் சர்க்குலேட் ஆவதனால்தான் நாம ஆரோக்கியமா இருக்கிறோம். அது நம்மை சுத்திகரிக்கிறது. ஆனால் நம் ஆவியிலே உலர்ந்து போயிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்கு இந்த பைப் தண்ணீரோ மினரல் வாட்டரோ ஊற்றி திருப்தியாக்குவது அல்ல, ஜீவ தண்ணீரை, நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிற வசனம் என்னும் தண்ணீர் முழுக்கினாலே நம்மை சுத்திகரிக்க, நாம் கனி கொடுக்கும்படி நம் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் ஊற்று புறப்படும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆவலோடு இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் ஊற்று புறப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையை நீங்க கவனித்தால், யோவானின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு சொன்னார். ஆமாங்க, அவர் மீது விசுவாசம் வைத்தவர்களின் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் ஊறிக்கொண்டே இருக்கும். நின்று விடாத சந்தோஷம், நின்று விடாத மன நிறைவு, நின்று விடாத ஆசீர்வாதங்கள். ஒரு ஊற்றின் இடத்துல நீங்க பார்த்தால் அங்கே பாசி பிடிக்காது. காரணம், அங்கே எப்பொழுதும் புதிய தண்ணீர் வந்து பழைய தண்ணீரை அனுப்பிவிடும். கிறிஸ்துவுக்குள் புதுமை இருக்கிறது, உலர்ந்த நிலை இல்லை. அங்கே அசைவு இருக்கிறது, கழுவுதல் இருக்கு, சுத்திகரிப்பு இருக்கிறது, கனி கொடுத்திரும் மன நிறைவும் சமாதானமும் இருக்கிறது. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அவர் நம்மை நடத்துவார் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். உங்க வாழ்க்கையில விரக்தியோடு இருக்கிறீங்களா? உலர்ந்து போன நிலையில இருக்கிறீங்களா? தரிசு நிலத்தை போல விரக்தியோடு வெறுத்து போய் இருதயத்தை எல்லா குப்பையினாலும் நிறைத்து எதையோ செய்யலாம், எதையோ சாதிக்கலாம் என்று எதற்காகவோ தேடிக்கொண்டு திருப்தியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களையே தேடுகிறார். நீங்க அவரை சந்திக்க வேண்டுமானால் நீங்க அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். முன்பு என்றும் பண்படுத்தாத உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் கேளுங்க. அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அவர் உங்கள் பசியை தீர்த்திடுவார். அவர் உங்கள் தாகத்தை தீர்த்திடுவார். உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்பட்டு இன்னும் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படி ஆசீர்வதிப்பார். செபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் உலர்ந்த நிலைமையை பார்க்கிறோம் ஐயா. ரக்தியில வெறுத்து போன வாழ்க்கைகள், நஷ்டங்களோடு கூடிய வியாபாரங்கள், நஷ்டங்களோடு கூடிய விவசாயம், கஷ்டங்களோடு கூடிய வாழ்க்கையில மனிதன் என்று வறட்சியான நிலையை பார்த்து கொண்டிருக்கையில ஆண்டவரே, ஜீவ தண்ணீரை எங்களுக்கு தரக்கூடிய ஆண்டவராய் நீர் இருக்கிறீர். எங்கள் மீது நீதியை வருஷிக்க பண்ணி எங்களை கனி கொடுக்கிறவர்களாய் செய்ய விரும்புகிறீர் என்று உம்மீது விசுவாசம் வைத்த எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரை புறப்பட செய்ய வேண்டும் என்று ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் என்று நம்புவதற்கு யார் யார் விரக்தியிலே நொந்து இருக்கிறார்களோ, வறண்ட வாழ்வோடு
எந்த பிரதிபலனும் இல்லாத வாழ்க்கையோடு எதற்காகவோ ஏங்கிக் கொண்டு ஒன்றும் கிடைக்காமல் திருப்தி இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களே இந்த நேரத்தில் நீர் சந்தியும் ஆண்டவரே. அவர்களும் பக்கம் பார்க்கும்படியா பரிசுத்த ஆவியின் காரியங்கள் அவர்களுக்குள் நடக்கும்படியாக நம்முடைய கிருபை ஊற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனின் வாக்குத்தத்தம் இன்றைக்கு நீங்க பண்படுத்துங்கள். நான் நீதியின் மழையை, ஜீவ தண்ணீரின் ஊற்றுகளை உங்கள் மீது வருஷிக்க பண்ணுவேன். ஜீவ தண்ணீர் ஊற்றாய் உன்னை மாற்றுவேன் என்று தேவன் வாக்கு செய்கிறார். வறண்டு போன வாழ்க்கையில விரக்தியோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கனியுள்ள ஆசீர்வாதம் உள்ள பசுமையான வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801324 ஒரு டெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக அற்புதமான காரியங்களை செய்திடுவார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு 7 மணிக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் கலந்து கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் பெங்களூருவிலே மே மாதம் 28ஆம் தேதி அன்று ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கும் 2 செஷன்ஸ்களிலும் நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுங்க. பெங்களூருவிலிருந்து மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து, அங்கு ஆந்திராவிலிருந்து, ராயலசீமாவிலிருந்து உங்களில் அநேகர் இந்த கெட் டுகெதர்ஸ்க்கு தொடர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்கிறீங்க. உங்க பாரங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் உங்களை நேரடியாக சந்திக்கவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறீங்க. சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம் வசனத்தை கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். இந்த ஒன் டே கெட் டுகெதரில் தேவ சமூகத்தில் நாம இருக்கும்படியாக, தேவ ஆவியின் காரியங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய தேவ செய்தியை கேட்டு மகிழும்படியாக வாருங்கள், பங்கு பெறுங்க. மிக முக்கியமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்க உற்றார் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த முறை முகவரி மாறி இருக்கிறது, கவனிங்க. ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர், நேதாஜி ரோடு, ஃப்ரேசர் டவுன், நியர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூரு. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு வாங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க, தேவனுடைய வசனத்தினால் உங்களை பலப்படுத்த நாங்க வாஞ்சிக்கின்றோம். வாங்க, பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க.